இன்னாரு வந்து கல்யாணம் பண்ணணுங்கிறது விதி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண் இருக்காங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து இப்போ 77 வயசு வரைக்கும் ஆயுள் காலங்கள்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், இது வந்து தெய்வீக காதல்ங்க. யார் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வராங்களோ அவங்க அந்த குடும்பத்தில் எத்தனாவது குழந்தை, என்ன படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போவாங்களா இல்லை வீட்டில் இருப்பாங்களா, அவங்களுடைய அங்க அடையாளங்கள் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய அங்க அடையாளம், அவங்களுடைய முகம் எந்த அமைப்புகள் இருக்கும். அப்படி கல்யாணம் நடக்குதுன்னா அது யார் அந்த வாழ்க்கை துணை, எந்த திசையிலேருந்து வருவாங்க, என்ன படிச்சிருப்பாங்க. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு நம்ம எம்பி கந்தவேல் குருஜி கூட நம்ம என்ன டாபிக்கோட வந்திருக்கோம்னா, நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டாபிக் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தான் சார். வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க, கேளுங்க சார். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பார்ப்பாங்க இந்த வீடியோவை, அதனால தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கம்மா. சார், அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, தனக்கு இவர் தான் வாழ்க்கை துணையாக வருவாங்க அப்படின்றது ஓலைச்சுவடியில் எழுதியிருக்குமா, அதுவும் குறிப்பாக பேர் சொல்லியிருக்குமா? கட்டாயமாக சொல்லியிருக்காங்கங்க. அதாவது இதில் வந்து ஒரு 12 காண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அந்த 12 காண்டங்களில் 7வது காண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த 7வது காண்டம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்போ சரியான திருமண காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் பேசியிருக்காங்க. சில பேருக்கு வந்து 35 வயசு 38 வயசு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்கும். அப்படி அவருக்கு கல்யாணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விதியும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கல்யாணம் நடக்குதுன்னா அது யார் அந்த வாழ்க்கை துணை, எந்த திசையிலேருந்து வருவாங்க, என்ன படிச்சிருப்பாங்க, எந்த திசை எவ்வளோ தூரம், அந்த தூரத்தில் அவங்க வீடு இருக்கக்கூடிய அடையாளங்கள், மாடி வீடா இல்லை கீழ்தளத்தில் இருப்பாங்களா, பக்கத்தில் என்ன அடையாளங்கள் இருக்குது, கோயில் இருக்குதா, நீரோட்டங்கள் இருக்குதா, அவங்களுடைய தெரு வீதி எந்த திசை நோக்கி இருக்கும், அவங்க வீட்டு வாசல் எந்த திசையை நோக்கி இருக்கும், அப்புறம் அந்த குடும்பத்துடைய பற்றிய விவரம், அந்த குடும்பம் எப்படி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அதில் அந்த குழந்தை யார் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வராங்களோ அவங்க அந்த குடும்பத்தில் எத்தனாவது குழந்தை, என்ன படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போவாங்களா இல்லை வீட்டில் இருப்பாங்களா, அவங்களுடைய அங்க அடையாளங்கள் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய அங்க அடையாளம், அவங்களுடைய முகம் எந்த அமைப்புகள் இருக்கும், அவங்களுடைய தோற்றங்கள், அவங்களுடைய அங்க லட்சணங்கள் எந்த இடத்துல மச்சம் இருக்கும், இப்படி அவங்களுடைய பல்வரிசை, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அதில் இருக்கும். ஓகே சார். அடுத்தது அவங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலை பற்றி வரும். பெயர் அடையாளங்கள், என்ன பெயர்கள் இன்றைக்கி காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு புதுமையான மலரொத்த தேவி நாமம், இல்லைன்னா வந்து செல்வத்தை குறிக்கக்கூடிய சொல்லு, இப்படி வந்து அந்த பெயரினுடைய பொருள் வர்றது மாரி அந்த பெயர் விளக்கங்கள் இருக்கும். அடுத்தது அது எந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, எந்த கிரக அமைப்புகள் அவங்களுக்கு பொருந்தும், எந்தெந்த ராசிகள் நட்சத்திரங்கள் இவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் திட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஊரில் போய் நம்ம அந்த பொண்ணை போய் தேட வேண்டியதான், அந்த மாதிரியான விவரங்கள் அதில் இருக்குங்க. அப்போ இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா நாடி ஜோசியத்தை வந்து பார்க்கலாம்ல சார்? நிச்சயமா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு துணையை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ சில பேர் காதலிக்கிறாங்க, காதலிக்கிற பெண்ணை அவங்களால கல்யாணம் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எத்தனை பேர் வந்து காதல் வந்து கைகூடி இருக்குது, அப்படி கைகூடின வாழ்க்கை எத்தனை பேருக்கு வந்து அது நல்லபடியாக அந்த வாழ்க்கையை தக்க வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் இருக்குது. ஸோ இது போன்ற அந்த வாழ்க்கை வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டோன்னா அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். போராடி எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதுமாரி இந்த தோல்வியை சந்திக்காமல் இருக்கணும்னா இந்த திருமண காண்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே சார். நிறைய பேர் வந்து திருமணம் ஆனவங்களும் சரி ஆக போகிறவங்களும் சரி நல்ல ஜாதகம்லாம் பார்த்து வச்சு எல்லா பேர் பொறுத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களும் சரி பிரிஞ்சு போயிடுறாங்க. கட்டாயம்.
அதுக்கான தீர்வு வந்து நாடி ஜோதிடத்துல இருக்கும். அதுதாங்க நான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஜாதகம் உள்ள வரும்போது நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, ஜாதகம் சாதகம், அந்த நேரத்தை சாதகப்படுத்தி கொள்வது ஜாதகம். ஆனால் இப்போ ஒரு 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 அதாவது இன்னைக்கு நாளில் வந்து ஒரு 100 பேரை ஒரு மனிதன் சந்திக்கிறான்னா அந்த 100 பேரையும் அவன் மைண்டில் நிற்காது. அதில் ஒரு 2 பேர்கிட்ட அவன் ரொம்ப இணக்கமாக ரொம்ப அன்பாக சிரித்து பேசிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாண்டுங்கிறது உருவாகும். அப்போ என்ன இதில் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த 2 சோல் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ கனெக்ட் ஆகுதுன்னா இவங்க எந்த ஜென்மத்திலையோ ஏதோ ஒரு உறவுகளில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பொருள். இப்போ ஒரு 2 வாழ்க்கை வந்து ஜாதகத்தை சேர்த்து கல்யாணம் பண்ணாலும் அவங்களுடைய கர்ம பலன்னு ஒன்று இருக்குல்ல, இன்னாருக்கு இவங்க தான் அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதியாச்சு. அதன்படி சேரும்பொழுது அந்த வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாத போகும். என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, ஆனா பிரிஞ்சுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல நல்லா இருப்பாங்க. ஏன் அந்த இடையில ஒரு ரிலேஷன்ஷிப், ஏன் அவங்க இடையில ஒரு மனிதர், இது வந்து கர்ம வினைனால வருதா இல்லை எதனால இது நடக்குது? இது வந்து முழுக்க முழுக்க கர்மா தாங்க, அவங்க செய்த பாவம் தான். ஏன்னா நம்ம கர்மா வந்து நம்மளுக்கு அமையக்கூடிய கிரக நிலையில் அப்போ 7வது இடம், 3வது இடம், 4வது இடம் அப்படின்னு ஒரு ஸ்தானங்கள்லாம் பிரிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அந்த 7வது இடம் அப்படிங்கிறது வந்து கலத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த 7வது இடம் வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த கிரகம் வந்து சுத்தமாக இருக்கணும், அந்த ஸ்தானம் வந்து சுத்தமாக இருக்கணும். அடுத்தது அந்த 7வது இடத்துல வந்து ராகு, கேது, சுக்கிரன், சூரியன், சனி சேர்க்கை, இப்படிலாம் சில கிரகங்களுடைய சேர்க்கைகள்லாம் இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய குணாச்சாரங்கள், அவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். அப்போ அந்த கிரகத்தினுடைய தசா காலங்கள் வரும்பொழுது அப்போ அவங்களுடைய குணங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ வந்து ஒரு தவறான ஒரு உறவுகளை அமைச்சு தரும், இல்லை கல்யாணம் ஆகி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கல்யாணமே ஆகாத ஒரு நபருடன் வந்து ஒரு சேர்க்கையில் வாழ்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து அந்த அவங்களுக்கான உள்ள அந்த சரியான அந்த ஓலையை எடுத்து அதை பார்க்கும்போது தான் நம்ம இன்னும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எதனால் அதுமாரி நடக்குது, அப்போ போன ஜென்மத்தில் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு உறவுகள்லாம் உங்களுக்கு உருவாகுது அப்படிங்கிறதுலாம் அதில் தான் அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கும். சரி, இது தொடர்பாக நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் கர்மானால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எந்த மாதிரி பாவங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அது அவங்களுக்கான உள்ள அந்த ஓலையை எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில பேர் வந்து போன ஜென்மத்தில் காதல்ங்கிறது செய்து திருமணத்துக்கான வாக்கு கொடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சுகபோகமான ஒரு நிலையை அனுபவிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த வாழ்க்கையில் அவங்க சேர முடியாமல் ஒருத்தர் பிரிஞ்சிடுவாங்க, இல்லை ஏமாந்திருப்பாங்க. ஸோ அது வந்து அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் சாபம் விடுவாங்க இல்லையா. அப்போ அந்த சாபம் என்ன பண்ணும், இந்த ஜென்மத்தில் தொடரும். அப்போ இந்த ஜென்மத்தில் தொடரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அதுமாரி யார்கிட்டையாவது போய் ஏமாந்து அதனால் அந்த ஒரு வலி என்னவோ அதெல்லாம் அனுபவிச்சு போன ஜென்மத்தில் அவங்க மற்றவங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அந்த கஷ்டத்தை இவங்க இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய நிலை வரும். அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுடைய ஓலை எடுத்து பார்க்கும்போது தான் அது ரொம்ப டீட்டெயிலாக அதில் வரும். சார், சில பேருக்கு வந்து இவங்க தான் எனக்கு வந்து காதலியாக வேணும், இல்லை காதலனாக வேணும், இவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒன் சைட் லவ்வர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் சார். அவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு தீர்வு கிடைக்குமா? அதாவது இந்த ஜென்மத்தில் வந்து இவங்க காதல் கல்யாணம் தான் செய்து கொள்ளக்கூடிய விதி பலன் இருக்கும் பொழுது அதே விதி பலன் வந்து இவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த அமைப்புகள் இருக்கும்போது கட்டாயம் அந்த வாழ்க்கை சேர்ந்துடும். அதுக்கான உள்ள அந்த கிரக அமைப்புகளும் ஒன்றா பொருந்து வரக்கூடிய நிலையில தாங்க வரும். சார், அந்த ஆசை வர்றதுக்குமே வந்து நம்ம எல்லாமே கர்மா தான். அதாவது கர்மாங்கிறது 5 விதமாக பிரிக்கப்படுது. நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நான் இந்த ஜென்மத்தில் நான் எந்த தவறும் பண்ணலைங்க, நான் நல்லா தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆசை என்பதே பாவம் தானேங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை எங்கேருந்து உருவாகுது, அதுவே கர்மா. காமங்கிறதும் கர்மா, பசி என்பதும் கர்மா. இப்படி இது வந்து 5 விதமாக இது வந்து பிரிக்கப்படுதுங்க. அப்போ எப்போ ஒரு மனிதனுக்கு ஆசை உருவாகுதோ அப்போவே அவன் பாவம் செய்ய தானே ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கர்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதனாக பிறக்கிறதே பாவப்பட்ட ஜென்மம் தான்.
சார் அப்போ வந்து ஒரு கப்பல் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போன ஜென்மத்தில் பண்ணியிருப்பாங்க? அப்படி பண்ண முடியாமல் தவறினவங்க இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அதாவது 2 பேர் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து ஒன்றா இணைகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் நிறைய பேருக்கு படிச்சிருக்கோம். அதில் ஒரு சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், இது வந்து தெய்வீக காதல்ங்க. தெய்வீக காதல் ஏன் அதை சொல்லுவோம்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது கர்மத்தினுடைய அடிப்படையில் தானே கிரகம் அமையுதுன்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 7வது பாவகம் முதல்ல வந்து காதல்ங்கிறது 5வது பாவம்னு சொல்லுவோம். அப்போ 5ஆம் இடம் என்பது காதல், 7வது இடம் என்பது திருமணம், 9வது இடம் என்பது பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இது 3ஓட கலந்திருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அதில் அந்த கிரகநிலையில் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரியே சொல்ல முடியாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நிறைய பேரை நம்ம பார்த்து கூட நம்மளும் கூட அவங்க பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த போல் ஒரு கிரக அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதுபோல் வாழ்க்கை நிறைய பேருக்கு இந்த ஜென்மங்களில் அமைய பெற்று அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க செய்த புண்ணியம், இவங்க தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்குங்க. அதில் வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 7வது காண்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய பெயர், அங்க அடையாளங்கள், அவங்களுடைய குணாச்சாரங்கள் இதில் எல்லாம் வரும்பொழுது அதில் வந்து அந்த தெய்வீக காதல், தெய்வீகமான அந்த ஒரு உறவுங்கிறது அதில் வந்து பிணைக்கப்படுது. சரி சார், அது மாதிரி அமைச்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக போகுங்க. ஓகே சார். அடுத்து வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம், தேர்ட் வீல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இடையில ஒருத்தவங்க இடையில வராங்க, அதனால சண்டை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் திருமணமானவங்களுக்கு இந்த மாமியார் பிரச்சனை, இடையில வந்து இந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க, அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும். அப்படி இல்லைன்னா இந்த காலத்து ட்ரெண்ட் படி பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி இவங்கெல்லாம் இடையில வர்றதுனால எங்களுக்கு பிரச்சனை வருது. இவங்க வர்றாங்க, ஏன் இவங்க வர்றதுனால தான் பிரச்சனை வருதா, இல்லைன்னா இவங்கெல்லாம் வரணும்னு நம்ம தலையில் எழுதப்பட்டது? ஏன்னா அவங்களுடைய இந்த ஜென்மத்தினுடைய கிரகநிலையை பார்க்கும் பொழுது அந்த போன ஜென்மத்தினுடைய கர்மா இந்த ஜென்மத்தில் அந்த கிரகநிலையை அமைச்சு கொடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசு, இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 7 வருஷம் இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷத்தில் இடையில வந்து இவங்களுக்கு ஒரு சில நட்புகள் வரும். இது வந்து அந்த வாழ்க்கையினுடைய அந்த பொதுகாண்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு எல்லாம் வந்துடுங்க. பொதுகாண்டங்கிறது என்ன, பார்க்கக்கூடிய வயதிலிருந்து வாழ்ந்து முடிக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ எந்த வயசில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார் அப்படின்னு வரும்பொழுது நல்ல விஷயங்கள் சொல்லும்பொழுது இந்த கெட்ட விஷயங்களும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வருங்கிறது அதில் குறிப்பிடுறோம். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த வயசில் இது போல் ஒரு பிரச்சனை வருங்கிறத மகரிஷி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்கான உள்ள இடத்த கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க உணரணும். அதுதாங்க வந்து நான் இது நாடி ஜோதிடம் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்கான காரணமே அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா இதுதான் வாழ்க்கைங்கிற வாழ போகிறோங்கிற கட்டத்தில் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்காத வகையில் வாழணுங்கிறது தான் மகரிஷியும் ஆசைப்படுறாங்க, நாங்களும் விரும்புகிறது அதுதாங்க. சரி சார், இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து கேட்கணும். இது வந்து திருமணம் சம்மந்தப்பட்டது தான், அடுத்த வீடியோவில் கேட்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, சொல்லுங்க. இந்த திருமணமானால் இப்போ இவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுடைய ஆயுள் வந்து இவ்வளோ ஆயிடும், இவ்வளோ குறைஞ்சி போயிடும் அப்படின்லாம் நிறைய ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை வந்து தவிர்க்க முடியுமா? இல்லை, அதாவது இன்னாரு வந்து கல்யாணம் பண்ணணுங்கிறது விதி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண் இருக்காங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து இப்போ 77 வயசு வரைக்கும் ஆயுள் காலங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மனைவியாக வரக்கூடியவங்களும் அதுபோல் ஒரு கிரக அமைப்புகளை கொண்டு சேர்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வந்து 2 பேருக்குமே ரொம்ப நல்லபடியாக போகுங்க. இதில் ஜாதகத்துக்கு தாண்டி இடையில அந்த கர்ம பலன் என்ன செய்ய வரும்னா எல்லா மனிதனுக்குமே இடையில வந்து ஒரு கண்டத்தை கொடுக்கும். இப்போ நான் வந்து 80 வயசு என்னுடைய ஆயுள் எழுதப்பட்டிருக்குன்னா அந்த 80 வயசு நான் வந்து இப்படியே சந்தோஷமாக வாழ்வுங்கிறது கிடையாது இல்லை. அப்போ என்னுடைய 47 வயசில் ஒரு கிரகங்கள் சரியில்லை,
இல்லை நம்மளுடைய கர்ம வினை இது போல் ஒரு பிரச்சனை வர இருக்குது, இப்போ உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை வந்து வாகன ரீதியான ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத மகரிஷி எழுதியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து தவிர்க்கிறதுக்கான வழிமுறையும் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதுக்கான உள்ள தீர்வுகளை நம்ம சரியான முறையில் எடுத்து அதுக்கான உள்ள வழிபாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்டங்களை வந்து நம்ம தவிர்க்கலாங்கிறது ஒரு விதி இருக்குது. அப்படி தவிர்க்க கொள்ளக்கூடிய விதியை மகரிஷி கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த வாழ்க்கையை வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாழணுங்க. அதுதான் நம்ம சொல்ல வர்றது. கண்டங்கிறது எல்லாருக்கும் உண்டு, எல்லா ராசி எல்லா லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கும் இடையில விபத்துங்கிறது ஒன்று உண்டு. அந்த விபத்து வருவதற்கான காரணங்கள் மகரிஷி சொல்கிறாங்க, அதை தவிர்க்கிறதுக்கான தீர்வுகளையும் அவங்க சொல்கிறாங்க, பரிகார முறைகளையும் அதை சொல்லியிருக்காங்க போது நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் மகரிஷியுடைய ஆசை. சொல்லுங்கம்மா. சார், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகிறது, திருமணத்தில் முறிவு வர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய கர்ம வினை தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பரிகாரம் இருக்கா? கட்டாயம் பரிகாரம் உண்டுங்க இதில். ஏன்னா மகரிஷி வந்து ஒரு பிரச்சனை, இந்த கர்மாவால் இவங்க வந்து இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க, இந்த பிரச்சனைக்காக தான் இந்த ஓலைச்சுவடியை பார்க்கணுங்கிறதையும் மகரிஷி அதில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க வரத்துக்கு காரணம் ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருக்கும். ஒன்று, இந்த தவறான உறவுகளை பிரிக்கணும், இது என்னை விட்டு பிரியல, இதுக்கு பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா, இதுலேருந்து நான் வெளியில் வரத்துக்கான வழிமுறை இருக்கா, அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலை வச்சு நாடி ஜோதிடம் பார்க்க வரவங்க பல பேர் உண்டு. அப்போ இவன் இந்த பிரச்சனையில் வராங்கன்னா இதை தீர்க்கறதுக்கான தீர்வு இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஓலை எடுத்து அவங்க படித்து அதுக்கான உள்ள பலன் அடைய முடியுங்கிறதும் மகரிஷி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாடி ஜோதிடம் வழியாக தீர்க்கலாமா? நாடி ஜோதிடத்தினால மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், வேற எந்த ஜோதிடத்தினாலையும் இதுக்கு தீர்வே கிடையாது. அது ரொம்ப நம்ம ஆழமாக பேசலாம். அதுக்குன்னு குறிப்பான பரிகாரங்கள் இருக்கா, இல்லை அந்த நபருக்கு மட்டும் இந்த பரிகாரம், இவருக்கு மட்டும் இந்த பரிகாரம் அப்படின்னு? இல்லை, எல்லாருக்குமே காமனாக பரிகாரம் கிடையாதுங்க. அவன் வினை அவன் அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறான். ஈவன் வந்து திருமண பிரச்சனைனாலும் பொதுவாக ஆக்க முடியாதுங்க. அதாவது வந்து எல்லாருடைய கருமா எல்லாருக்கும் ஒன்றாவே போகாதுங்க. அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருமா அவங்க அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க முழுசாக வெளியில் வரத்துக்கான தீர்வு கட்டாயம் நாடி ஜோதிடத்தினால மட்டும்தான் கொடுக்க முடியும். நிச்சயம் உண்டு. ஓகே சார், நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.